நியூட்ரிஷன் கிளப்போட அவேர்னஸ் வந்து இப்போ சில பேருக்கு வந்து தெரியறதில்ல. அதை பற்றி சொல்கிறது தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் போகிறோம் இல்லையா? ஹாஸ்பிட்டல் எதுக்காக போகிறோம்? நம்மளுக்கு உடம்பு ஏதாவது சரியில்லாமல் இருந்தாலோ, நம்மளோட ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்தாலோ அதை சரி பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இருந்துச்சா? இல்லையா? அப்போ எப்படி அவங்கெல்லாம் சரி பண்ணாங்க? மருந்தே உணவு, உணவே மருந்து, அது மூலமாக தான் சரி பண்ணாங்க. உடம்புல ஏதாவது காயம் ஏற்பட்டால் கூட வைத்தியரை தேடி போய் அந்த ஸ்டிச்சஸ்க்கு போட்டு அந்த காயத்தை வந்து நம்ம சரி பண்ணிக்கிட்டோம். அப்படி தானே? இப்போ ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளமாக இருந்தால் கூட ஒரு பத்திய சாப்பாடு மூலமாக தான் நம்ம கடைப்பிடிச்சு அந்த ப்ராப்ளம்லேருந்து நம்ம வெளியில் வந்திருக்கோம். கரெக்ட். இப்போ அலோபதி உள்ளே வந்ததுனால நம்ம எதுக்கெடுத்தாலும் டேப்லெட்ஸ், மருந்து, மாத்திரை, மெடிசின், ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது மாதிரி உள்ளே வந்துட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம், ஒரு சின்ன தலைவலினா கூட நம்மளால் டேப்லெட் போடாமல் இருக்க முடியுதா? இல்லையா? அந்த டேப்லெட்ஸ் வந்து நம்ம எடுக்கிறதுனால அப்பங்கேல அந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு சரியாகுது. ஆனால் அதுக்கடுத்து என்ன பின் விளைவுகள் வரும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியறது கிடையாது. அந்த டேப்லெட் இப்போ நம்ம முழுங்குறோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் அப்பையோட சரியாகிடுது. பின்னாடி அது ரிலேட்டடான ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறையவே வரும். இப்போ நம்ம ஒரு டேப்லெட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணுறதுனால நிறைய பக்க விளைவுகள் வரும். அப்படிங்கிறதுனால ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம், ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த டேப்லெட்டை வந்து பேன் பண்ணிடுறாங்க. இப்போது பேன் பண்ணாலும் நம்ம எடுத்த மெடிசனுக்கான விளைவு என்ன ஆகும்? நம்ம உடம்புல இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி தானே? அதை வந்து நம்மளால் சரி பண்ண முடியுமா? இல்லையா? அப்போது இதுக்கான ஒரே தீர்வு என்ன அப்படின்னா நியூட்ரிஷன் கிளப். நியூட்ரிஷன் கிளப்னா என்ன அப்படிங்கிறது வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து தெரியறது கிடையாது. இந்த நியூட்ரிஷன் கிளப்பு போகிறது மூலமாக நம்மள ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். ஹாஸ்பிட்டல் விசிட் போகாமல் நம்ம எவ்வளோ வெல்த்தியாக ஹாப்பினஸ்ஸாக இருக்க முடியும் அப்படிங்கிறத தான் இந்த நியூட்ரிஷன் கிளப்பில் வந்து நமக்கு சொல்லி தந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை சேஞ்ச் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் மட்டும்தான். எப்படி? நம்ம ஃபுட் ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து என்ன சாப்பிட்ணும், எவ்வளோ சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும், ஏன் சாப்பிட்ணும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளால் ஆரோக்கியமான பாதையை நோக்கி போக முடியும். சரிங்களா? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் எவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்கணும், எவ்வளோ விட்டமின், புரோட்டீன், ஃபைபர் வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட ஹெல்த்தை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸில் இருந்தும் நம்மளால் வெளியில் வர முடியும். இப்போ நமக்கு ஒன்று தேவை அப்படின்னா அதை நம்ம எவ்வளோ சீக்கிரம் அடைஞ்சிப்போம் சொல்லுங்கள் பார்ப்போம். அதே மாதிரி தான் நம்மளோட ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம். அதை வந்து நம்ம ரொம்ப பத்திரமா நம்ம வந்து பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் ஒருத்தரை வந்து பார்த்துக்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை பார்த்துப்பாங்களா அப்படிங்கிறதுக்கு வந்து 100% வந்து ஷுவாரிட்டி கொடுக்க முடியாது இல்லையா? ஆனால் நீங்கள் உங்கள் ஹெல்த்தை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பார்த்துக்கிறீங்களோ அந்த ஹெல்த் உங்களை நல்லா பார்த்துக்கும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரோக்கியத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் ஏன் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களோட ஆரோக்கியமாக இருக்க முடியும். சரிங்களா? நீங்கள் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து சீரியஸாக இருக்கீங்களா? ஓகே. அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆரோக்கியம்னா என்ன அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நீங்கள் வந்து உங்கள் உடம்பை பார்த்துக்கிட்டாலே உங்கள் உடம்பு உங்களை 120 வருஷம் வந்து நல்லா பார்த்துக்கும். என்னங்க 120 வருஷம்? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களோட வேலிடிட்டி என்ன அப்படின்னா அந்த 120 வருஷம் தான். அந்த 120 வருஷம் வந்து நம்ம ஆரோக்கியமான சாப்பாடு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து ரொம்ப நல்லா நம்மளை பார்த்துக்கும். சரிங்களா? இப்போ வந்து இதுக்கு நீங்கள் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன சாப்பிட்ணும், என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும். இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கான இடம் என்ன அப்படின்னா நியூட்ரிஷன் கிளப். இந்த கிளப்புக்கு நீங்கள் போனாலே இந்த ப்ராசஸ் மூலமாக வெயிட் கெயின் பண்ணுறவங்க வெயிட் கெயின் பண்ணலாம். இதுலேயே வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வெயிட் லாஸ் பண்ணலாம். ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறவங்க நம்மளோட ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து டார்கெட்டட் நியூட்ரிஷன் இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான போன்ஸ், ஐ, பிரெயின் எல்லாத்துக்குமே இருக்குது. அந்த டார்கெட்டட் நியூட்ரிஷன் மூலமாகவும் நம்மளோட ஹெல்த்தை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி நம்மளால் நல்லா இருக்க முடியும். நமக்கு ஹெல்த் இருந்தாலே நமக்கு வெல்த்து இருக்கும். நமக்கு ஹெல்த்தும் வெல்த்தும் இருந்தாலே நம்மளோட ஹாப்பினஸ் வந்து ரொம்ப அதிக ஹை லெவலில் வந்து நம்ம இருக்கும். சரிங்களா? உண்மை தானே? கரெக்டாக? ஹெல்த் அவேர்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து உங்களுக்காண்டி போஸ்ட் பண்ணுறேன். உண்மையாகவே நீங்கள் ஹெல்த்தியாக வெல்த்தியாக ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள்.
நான் உங்களுக்கு கைட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுக்காண்டி ஒரு டீமே வந்து ஹெல்ப் பண்ண காத்துட்ருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆரோக்கியமாக நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸோட ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கலாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். பாய்.